ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகழகே சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதியம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கெலாம் வராதிங்க, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களே, சும்மா சும்மா இங்கே வராதிங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க மாமியார் மாமனார்கிட்டையும் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட பேசுங்க, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சும்மா சும்மா அவரை வர வச்சு பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஆட்டோ ஏற்றி விடுறாங்க. அப்போது ரேவதியும் மலரும் வந்து மதியம் அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி. அப்போ வீட்டில் உட்காந்து இந்த மலர் மதி ரேவதி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மலர் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசு அப்படின்னும் போது, இல்லை இன்னைக்கு கஷ்டப்படுவாங்க, அப்புறம் போக சரியாயிடும், இங்கே வந்து அசிங்கப்படுறதுக்கு இந்த ஒரு நாள் கஷ்டம் போதுன்ற மாதிரி மதி சொல்லுவாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட உட்காருவாங்க. அப்போது எல்லாரும் வேஸ்டேஜ்லாம் கீழே வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மதி வந்து தட்டை எடுத்துகிட்டு வைப்பாங்க. அதில் வந்து எல்லாரும் வைப்பாங்க. ஆனால் ராகவனும் தங்கராஜும் மட்டும் வைக்காமல் என்ன பண்ணுவாங்க, இது ஏன் வீடு, கருவேப்பிலை போட உரிமை இல்லையா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அப்போது மதி பேச வருவாங்க, மலர் வந்து பேச வேணான்ற மாதிரி தடுத்துருவாங்க. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா பாக்யராஜுக்கு வந்து கொடைக்கானல் போக ஒரு 4 பேருக்கான டிக்கெட் கிடைக்கும். அதை வந்து வீட்டில் சொல்லி போகிறதுக்கான பர்மிஷன் கேட்பார். சுரேஷும் வரேன்ற மாதிரி சொல்லிவிடுவான். ஆனால் இவங்க வீட்டில் வந்து மலரை வந்து வேலைக்கு வேணும், அதனால் வேணான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பாக்யராஜ் எப்படியோ போராடி அந்த பர்மிஷனை வாங்குறாரு. மதிக்கிட்ட தான் இன்னும் போய் கேட்கல. மலர் கேட்டால் மதி ஒத்துக்குவாங்கன்ற மாதிரி இன்னைக்கான எபிசோட் முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.